ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீரைக்கடையல். ஸோ வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக சிறுகீரை வாங்கி சின்ன சின்ன லீவ்ஸாக அதை மேல் தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதை வந்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகா கூடவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு தேவைக்கு ஏற்றாப்புல. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீரைக்கடையல். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கீரைக்கடையல் செய்கிறதுக்காக நான் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஸோ கீரை வேக வைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மிளகாய் வந்து வெந்துடும். அப்போ அதோட காரம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது. வெறும் பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம், கீரை, உப்பு அண்டு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வந்து இந்த கீரையை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து இந்த கீரை வந்து குயிக்காக வந்துடும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், கீரை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா நல்லாவே வெந்துடும். அப்புறமா நம்ம வந்து எடுத்து கடைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெம் வந்து நல்லா நசுங்கிற அளவுக்கு இருந்துச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கடையலாம். ஸோ இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வடிச்சிட்டு நான் வந்து அந்த எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கடையில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மத்து வச்சு கடைய போகிறோம், அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஸோ வந்து ஒரு 10 வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதையே எடுத்து தண்ணி வடிச்சிட்டு ஸோ இப்போ இந்த கீரையில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வெங்காயம், அப்புறமா கல்லுப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மத்து வச்சு கடையணும். தேங்காய் எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மத்து வச்சு கடைய தெரியல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கலாம். பட் கடைஞ்சிங்கன்னா தான் ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை ஃபுல்லாக கடைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு கடைஞ்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கடைய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு கூட இது பண்ணிக்கலாம். பட் கடைஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கும் கடைஞ்சிங்கன்னா. அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெறும் சாதத்துக்கு பயன்படுத்தி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா களி கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி வந்து களி கூட தான் இது சர்வ் பண்ண போகிறோம், ராகி களி கூட. அண்ட் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கிட்ஸுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஸ்பைசஸ் மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் 2 3 ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு 2 மிளகாவே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ, பாய்.